கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரம் நீங்கள் சொல்லலாம், இந்த நாள் எனக்கு துக்கமும் வேதனையுமாக இருக்கிறது, காலையில் எழும்பும்போதே நான் துக்கத்தோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனை பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய துக்கமெல்லாம் நம்மளை விட்டு பறந்து போய்விடும். சேர்ந்து பாடலாமா? என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கடக்கும்போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியன் என்றுமே இனி காண்பதில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மகிமைக்காக நன்றி, உங்கள் வல்லமைக்காக நன்றி, உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய ஆறுதலுக்காய் நன்றி, உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய மாறாத சமாதானத்திற்காக மனதார தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, எங்களோடு இருந்து அருமையாய் நீங்கள் கரம் பிடிச்சு ஆசீர்வாதமாய் நடத்துவீராக என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ரூத்தை குறித்து, நகோமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் இங்கே இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான நபராக இருப்பவர் இந்த நகோமி என்கிறதான பெண். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இவங்க வாழ்க்கையில் என்ன கசப்பு வந்தது என்று நமக்கு தெரியும். இவங்க பெத்லகேமை விட்டு, தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு இவர்கள் மோபாபு என்கிற சாபம் நிறைந்த இடத்திற்கு போனார்கள். அது நிமித்தம் அவங்க குடும்பத்தில் பயங்கரமான இழப்புகள், பிள்ளைகள் மரித்து போனார்கள், கணவர் மரித்து போனார். இப்படியாக பலவிதமான இழப்புகளை இந்த நகோமி என்கிற பெண் சந்தித்தாள். 10 வருடத்திற்கு பிறகு தேவன் மறுபடியும்
அவர்களுடைய பெத்லகேம் தேசத்தில் பஞ்சத்தை எல்லாம் மாற்றி செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது இந்த நகோமி தன்னுடைய வீட்டில் இருந்த 2 மருமக்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த தேசமாகிய பெத்லகேமுக்கு அவர்கள் மோபாபு தேசத்தை விட்டு புறப்பட ஆயத்தமானார்கள். அப்பொழுது ஒரு மருமகள் அவளுடைய சொந்த தேசத்துக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத் என்கிற மருமகளோ இங்கே நகோமியோடு கூட அந்த பெத்லகேம் ஊருக்கு வருகிறதை பார்க்கிறோம். வந்தவுடனே அந்த ஊராரெல்லாம் இவளை பார்த்து நகோமி என்று சொல்லி அவளோடு பேசினார்கள். அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என்னை நகோமி என்று யாரும் சொல்ல வேண்டாம், என்னை எல்லாரும் மாறாள் என்று சொல்லுங்கள். காரணம், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அவளுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை அவள் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாறா என்று சொன்னால் கசப்பு என்ற அர்த்தம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் கசப்பு கலந்து விடுகிறது. அந்த கசந்து போன ஒரு நிலையில் பலர் இன்றைக்கி உலகத்தில் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாவம், ஒரு பின்மாற்றம், அல்லது ஏதோ ஒரு வியாதி, அல்லது ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையை கசந்ததாக மாற்றிவிட்டதா? இனி எனக்கு என் வாழ்க்கையில் மதுரம் இல்லை, இனி எனக்கு இனிப்பில்லை, இனி எனக்கு சந்தோஷம் இல்லை என்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை கசந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாறாவை தேவன் மதுரமாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது யாத்திராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பயணமாக வந்தபோது அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கிறது. ஆனால் மோசே ஜனங்கள் எல்லாம் உடனே மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, என்ன எங்களுக்கு நல்ல தண்ணீர் இல்லை, கசந்து போய் விட்டது என்று சொல்லி அங்கே முறுமுறுக்கிறார்கள். உடனே ஆண்டவராகிய தேவன் அங்கே ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மாறாவில் இருக்கிற தண்ணீரை நான் மதுரமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு கம்பை எடுத்து அதை அந்த தண்ணீரில் போட்ட பொழுது அது மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது. அன்றைக்கி ஜனங்களுடைய கசப்பை தேவன் மாற்றி போட்டார். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் கசப்பை உண்டாக்கி மன துக்கத்தினால வேதனைப்பட்டு கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மாறாவின் கசப்பான அனுபவத்தை மதுரமாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் முடியும். அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குவதற்கு எப்படி ஒரு மரம் வெட்டப்பட்டு தண்ணீரில் போடப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த கசப்பை மாற்ற தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். நீங்கள் யாத்திராமம் 15:25 படித்து பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று பார்க்கிறோம். அன்பு தேவப்பிள்ளைகளே, அந்த ஒரு மரம் யாரென்றால் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தாரே, அந்த சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் இன்றைக்கு நம்முடைய கசப்பை மதுரமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில், இந்த லெந்து டேஸ் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் கசந்து போய் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கசப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் கசப்பை மாற்றி மதுரமாக்கி சந்தோஷப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையின் கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஜீவனோடு இருக்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க. கோடி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கசந்து போய் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உம்முடைய மதுரமான வார்த்தைகள், உம்முடைய மதுரமான ஆண்டவரே வல்லமை அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு மறுரூபத்தை உண்டாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.